அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று செட் பண்ணி அந்த குரூப்ல உங்களுக்குரிய முக்கியமான 3 பாட பரப்புகளை செய்து கொண்டு வருகின்றோம். அதிலே கஷ்டம் என்று நினைக்கக்கூடிய பல பாடங்களை செய்து வந்தோம். அதில் ஜகாத்தை முடித்தோம், தசவுஃப்களை முடித்தோம். இப்படி இதோடு வரக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான இஸ்லாம் பாடத்துல எல்லாரும் விளங்கிக்க வேண்டிய இன்னொரு பகுதி தான் இந்த வாரிசு உரிமை. இந்த வாரிசு உரிமை அழைக்கக்கூடிய பகுதி வாரிசு உரிமை. ரைட், இந்த வாரிசு உரிமை என்ற பகுதியை நாங்கள் அறிந்து வச்சிருக்க வேண்டும். நாங்கள் ஃபுல் டே கிளாஸ் செய்யல பிள்ளைகள். இன்றைக்கு எனக்கு ஒரு வெளிப்பயணம் முடிஞ்சு, நாளைக்கு காலையில கிளாஸஸ் நடக்கும். இப்பே சொல்லிக் கொள்றேன், நாளன்றைக்கும் காலையில கிளாஸஸ் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமையும் கிளாஸஸ் நடக்கும். தொடர்ச்சியாகவே இந்த 3 நாட்களும் இந்த பாடப்பரப்பை முடிப்பதற்கான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். குரூப்ல நாங்கள் லிங்க போடுவோம், நோட்ஸ் தந்திக்கிறோம். புதிய மாணவர்கள் இருந்தால் மெசேஜ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 நைட்டுக்கு இந்த 3 நாட்களும் நாங்க படிக்க இருக்கின்ற அவ்வளோ பாடத்துடைய லிங்கையும் நோட்ஸ் லிங்க் அல்ல நோட்ஸை நாங்க குரூப்ல போட்டுடுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நைட்டு நாங்க முழுமையாகவே போட்டு விட்டுருவோம். சத்தமிழ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து எங்களோட வகுப்புகள் இந்த வெள்ளிக்கிழமையாக நடைபெறும். என்றால் வெள்ளிக்கிழமைக்குள்ள எங்களோட எல்லா பாடங்களையும் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு லிங்க போட்டு நீங்க அதுல விலை கொள்ளலாம். எப்ப பாடங்கள் நடக்கிறது சதமிழ். அந்த வகையில வாரிசு உரிமை என்ற பாடம் நாங்கள் நோட்ஸ தந்திருந்தாலும் சில பல விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? சில பல விடயங்களை நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த வாரிசுக்கான சொற்கள், இந்த வாரிசுக்கான சொற்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வாரிசுக்கான அரபு மொழி சொற்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வாரிசுக்கான அரபு மொழி சொற்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பாபம் நாங்கள் அப்ப வாரிசுகளுக்கான அரபு மொழியில வரக்கூடிய சொற்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில முதலாவதாக அரபு மொழியில சொல்லுவார்கள் வாரிசுரிமைக்கு இல்முல் ஃபராய். முதலாவதாக கூறப்படுகின்ற சொல் இல்முல் ஃபராய். இல்முல் ஃபராய் முதலாவதாக கூறப்படுகின்ற சொல் இல்முல் ஃபராய். இல்முல் ஃபராய் வாரிசுரிமை தொடர்பாக அரபு மொழியிலே இதை நீங்க எழுதிக்கோங்க. இவைகள் நோட்ஸ்ல இல்ல, இதை நீங்க எழுதி கொடுத்தான் வேண்டும். இல்முல் ஃபராய் என்று வாரிசுரிமை அவ்வளவு உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லாம இந்த பாடத்தை ஃபுல்லா கிளியர் பண்ணி விட்டுறேன். இல்முல் ஃபராய் என்று அழைப்பார்கள். வாரிசுரிமைக்கு இல்முல் ஃபராய் என்று அழைப்பார்கள். ரைட், இல்முல் ஃபராய். அதாவது இதனுடைய கருத்து என்னென்றால் கட்டாயம் அறிய வேண்டிய கலை. கட்டாயம் அறிய வேண்டிய கலை. இதுக்குதான் சொல்லுவாங்க இல்முல் ஃபராய். கட்டாயம் அறிய வேண்டிய கலை இல்முல் ஃபராய். கட்டாயம் ஒருவர் அறிந்து வைத்திருக்க வேண்டிய கலைக்கு சொல்வார்கள் இல்முல் ஃபராய் என்று. அப்ப வாரிசுரிமைக்கு ஒரு பேர் தான் இல்முல் ஃபராய். அடுத்ததாக வாரிசுரிமை என்ற கருத்தை தரக்கூடிய இன்னொரு சொல் இருக்குது வராசத்.
வராசத். வால் சுருமை என்ற நேரடி கருத்தை தரக்கூடிய இன்னொரு சொல்லிருக்குது வராசத். வராசத் வராசத் என்பது தெளிவாகவே வால் சுருமை. வால் சுருமை ரைட், வராசத். அடுத்ததாக இதற்கு இன்னொரு பேர் நீக்குது மவாரிஸ் அல்லது மவாரிஸ் சொல்லுவாங்க, அல்லது அல்லது மீராஸ் என்று சொல்வார்கள். மீராஸ், மவாரிஸ் அல்லது மீராஸ் என்று சொல்வார்கள். இதுவும் ஒருவர் மரணித்த பின்னால் அவருடைய சொத்துக்களை பங்கிடும் கலை. ஒருவர் மரணித்த பின்னால், மவாரிஸ் என்றால் ஒருவர் மரணித்த பின்னால் அவருடைய சொத்துக்களை பங்கிடும் கலை. ஒருவர் மரணித்த பின்னால் அவருடைய சொத்துக்களை பங்கிடும் கலை மவாரிஸ் அல்லது மீராஸ் என்று அழைக்கப்படும். அப்ப இல்முல் ஃபராயில் என்ற பேர் இருக்குது, வராசத் என்ற பேர் இருக்குது, மவாரிஸ் அல்லது மீராஸ் என்று இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது. இன்னும் முடியல அங்கதான் விஷயம். இன்னும் முடியல ரைட். இன்னொன்று மிக்குது தரிகா. தரிகா அல்ல, தரிகா. தரிகா ரைட், தரிகா. இது அல்ல, தரிகா அல்ல, இது வேறு சட்டம். தரிகா என்பது வேறு, நான் படிக்க. தரிகா அல்ல, தரிகா. தரிகா தரிகா என்று சொல்லுவாங்க. தரிகா என்று ரைட், தரிகா என்று சொல்லுவார்கள். தரிகா தரிகா என்றால் ஒருவர் விட்டு சென்ற சொத்துகள். ஒருவர் விட்டு சென்ற சொத்துகள். ஒருவர் விட்டு சென்ற சொத்துகள். தரிகா என்பது ஒருவர் விட்டு சென்ற சொத்துகள். ஒருவர் விட்டு சென்ற சொத்துகள் சொல்லுவாங்க தரிகா. தரிகா என்றால் ஒருவர் விட்டு சென்ற சொத்துகள். தரிகா. அப்ப பாருங்க, இல்முல் ஃபராயில் என்ற பேர் இருக்குது, வராசத் என்ற பேர் இருக்குது, மீராஸ் அல்லது மவாரிஸ் என்ற பேர் இருக்குது. அதே நேரம் இதற்கு தரிகா என்றும் ஒரு பேர், தரிகா என்றும் ஒரு பேர் உண்டு. தரிகா என்றும் ஒரு பேர் உண்டு. சரியா? அப்ப இல்முல் ஃபராயில் வராசத் என்று மீக்குது, மவாரிஸ் மீராஸ் என்று மீக்குது, தரிகா என்று மீக்குது. இதுல கட்டாயமாக இல்முல் ஃபராயிலுடைய கருத்து தெரிஞ்சிக்கும். இல்முல் ஃபராயில் என்றால் கட்டாயம் அறிய வேண்டிய கலை. தரிகா என்பது ஒருவர் விட்டு செல்லும் சொத்துகள். ஒருவர் விட்டு செல்லும் சொத்துகள் தரிகா. ரைட். அப்ப இவைகள் கேள்விகளாக வந்துள்ளன. எனவே இந்த சொற்களை முதலாவதாக நீங்க அழகான முறையில உங்களோட நோட்ஸ்ல எடுத்துக்கோங்க. வாரிசு உரிமைக்கான சொற்கள் இல்முல் ஃபராயில், வராசத், மவாரிஸ், மீராஸ், தரிகா போன்றவைகள் வாரிசு உரிமைக்கான சொத்து. இந்த என்னது அரபு மொழியில கூறப்படுகின்ற பெயர்கள். தரிகா அல்ல தரிகா. தரிகா அல்ல தரிகா. ரைட், இதை நோட் பண்ணிக்கோ. ரைட், ஓகே. சரி, நான் இந்த பாடத்திலேயே அவ்வளோத்தையும் பார்ப்போம். இஸ்லாம் பாடத்துல, அதாவது இந்த பாடத்தோடு தொடர்பான எல்லா வகையான தலைப்பையும் பார்ப்போம். ஒன்று கூட விட மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இயன்ற வரை தலைக்குள்ள போட்டு பாருங்க. இயன்ற வரை உங்களுடைய தலைக்குள்ள வைகளை ஏத்த பாருங்க. ரைட், ஏத்த பாருங்க. சரி, அடுத்ததாக இப்ப நான் வராசத்துல என்ன பண்ணி, வராசத்துல என்ன நான் பார்த்தேன். இப்ப வராசத்துல என்ன, வராசத்துல என்ன இப்ப நான் பார்த்தேன். வராசத்துல என்ன சொல்லுங்க. வராசத்துல என்ன, வராசத் என்றால் என்ன? வாரிசுரிமை. வெரி குட், வாரிசுரிமை. ரைட், வாரிசுரிமை. ரைட், சந்தோஷம். வாரிசுரிமை. இப்ப வாங்க பிள்ளைகள், இந்த வாவால வரக்கூடிய 3 வகையான சொற்களில் கட்டாயம் உயர்தர மாணவர்கள் இதனை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வாவால வரக்கூடிய 3 சொற்கள். ஒன்று வராசத்.
ஒன்று வராசத், ஒன்று வராசத். இது உங்களுக்கு தெரியும், நான் விளங்கப்பட்டது. இதுதான் தலைப்பு, இதான் என்னோட பாடம். ஆனால் இதே வாவால இன்னொன்று வரும் வக்குஃப் என்று, இதே வாவால இன்னொன்று வரும் வக்குஃப் என்று, அதே வாவால இன்னொன்று வரும் வசியத் என்று, வசியத் என்று. ரைட்? இது பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டியும் உயர்தர மாணவர்கள் இவைகளின் வித்தியாசங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும், இவைகளின் வித்தியாசங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில வராசத் என்பது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வால் சுருமை. நாங்க அதை பார்க்க முடிச்சோம். வராசத் என்பது வால் சுருமை. அதை நாங்க பார்ப்போம். அதே பாடம் அதெல்லாம் படிக்கலாம். ஆனா வக்குஃபை தெரிஞ்சு வச்சுக்கணும் தெளிவாகவே. உயர்தர மாணவர்கள் வக்குஃப் என்ற சொல்லை தெளிவான முறையிலே விளங்கி வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் வக்குஃப்னா ஒருவர் தன்னுடைய சொத்துல ஒரு பகுதியை பொது இடங்களுக்கு வழங்கினார். பொது இடங்கள், ஒருவர் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை பொது இடங்களுக்கு வழங்கினார். பொது இடங்கள், ஒருவர் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை பொது இடங்களுக்கு வழங்கினால் அதற்கு கூறப்படும் சொல் வக்ஃப். உதாரணமாக பாடசாலைக்கு வழங்கினால், பாடசாலை, உதாரணமாக பாடசாலைக்கு வழங்கினார், பாடசாலை, அல்லது பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு வழங்கினார், அல்லது மதர்சா ஒன்றுக்கு வழங்கினார், மதர்சா ஒன்றுக்கு வழங்கினார். இப்படி பொதுவான இடங்களுக்கு தன்னுடைய சொத்திலே இருந்து ஒரு பகுதி வழங்கப்பட்டால் அதற்கு அரபால் சொல்வார்கள் வக்ஃப் என்று. அதுக்கு சொல்வார்கள் வக்ஃப் என்று. வக்ஃப் பொதுவான இடங்கள், பாடசாலை, பள்ளிவாசல், மதரசா போன்ற பகுதிகளுக்கு வழங்கப்பட்டால் அவற்றுக்கு கூறப்படுகின்ற பொதுவான வசனம் வக்ஃப். வக்ஃப் வழங்கப்பட்டால் பொதுவான வசனம் வக்ஃப். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வசியத். வசியத் என்றால் ஒன்னாவது வசியத் என்றால் மரண சாசனம். ஓகே, வசியத் என்றால் மரண சாசனம். மரண சாசனம், வசியத் என்றால் மரண சாசனம். இங்க் கொஞ்சம் ஊத்திக்கொள்ள முடியல, கொஞ்சம் இங்க் ஊத்திக்கொள்ளும். ரைட், இங்க் கொஞ்சம் ஊத்திக்கொள்ளும். எல்லாரும் ஆர்வமாக படிக்க வேண்டும். இவைகள் முக்கியமான தலைப்புகள், நீங்க மாற்றிக்கொண்ட தலைப்புகள். எனவே தார விடயங்களை சரியான முறையில விளக்கங்களோட படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை தரும். இன்ஷா அல்லாஹ். இங்கும் கடகடன்னு முடியுதுடாப்பா. இஷ்ராக்கு டவுட்டுக்கு கை தூக்கிக்கிறா அல்லது இஷ்ரா கிளாஸ்ல இக்கின்னு காட்டிக்கொள்ள தூக்கிக்கிறா அப்படின்னு தூக்குவாங்களே. ஆனா மாணவியர் பொதுவாக டவுட்னு வந்தா தான் தூக்குவாங்க. அப்படிதானே? இஷ்ரா டவுட்டாமா இல்லையா? டவுட் பண்ணிக்கிறா எல்லாம் பாப்போம். இஷ்ரா பேசலையா? உங்களோட மைக் கொண்டு இருக்குது, ஆனா உங்களோட வார்த்தையை காணவில்லை. மைக் கொண்டு இருக்குது, ஆனால் உங்கள் வார்த்தை காணவில்லை. ஓகே, அப்ப உங்களோட மைக்ல ஏதாவது கோளாறு, நான் இப்ப ஆஃப் பண்றோம். இன்ஷா அல்லாஹ் என்னன்னு கேட்போம். ரைட். இப்ப வாங்க, வசியத் என்பது மரண சாசனம். இது மட்டும் தெரிஞ்சு போதா விளக்கம் இருக்கும். என்னன்னா, இப்ப நான் மௌத்தாகினா ஏழு சொத்துகள் பிள்ளைகளுக்கு போகும், அது வராசத். ஓகே, அது ஏண்ட உறவுக்கார ஆக்களுக்கு போகும், ஏண்ட குடும்பத்துக்கு போகும். ஓகே, இப்ப நான் நினைக்கிறேன் ஏண்ட சொத்துல இந்த வாரிசுரிமை இல்லாம இன்னொருவருக்கு போகணும். உதாரணமாக எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான், எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான். நான் மௌத்தாயினா வராசத்து கூட நண்பனுக்கு வந்து போகாது. நண்பன் உறவு அல்ல, நண்பன் குடும்பம் இல்லை, அது கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஷிப்.
அப்ப அவருக்கு வராசத் கிடைக்காது. அது ஷுவர். ஒருத்தருக்கு வராசத் கிடைக்கணும்டா ஒன்று திருமணத்தால் சொந்தமாயிக்கணும், ஒன்று திருமணத்தால் சொந்தமாயிக்கணும், அல்லது இரத்தத்தால் சொந்தமாயிக்கணும். இரத்தம் ஆனா பாபுஷா இரத்தத்தால். ஆனா நண்பன் என்பவன் திருமணத்துக்குள்ள வரைய மாட்டான், இரத்தத்துக்குள்ள வரைய மாட்டான். ஆனா நான் நினைக்கிறேன் 7 நண்பனுக்கு 7 சொத்துல இருந்து ஒரு பங்கு போகும். ஆனா அவர் வாரிசுமே இல்லை. அப்ப நான் என்ன செய்வேன், 7 சொத்துல இருந்து 7 நண்பனுக்கு ஒரு பங்கை கொடுங்க என்று நான் சொன்னா அதுதான் வசியத். அதாவது வாரிசு உரிமை இல்லாத, வாரிசு உரிமை இல்லாத, வாரிசு உரிமை இல்லாத தனிநபருக்கு சொத்து வழங்கப்பட்டால் கட்டாயம் வரப்படல. வாரிசுரிமை இல்லாத, வாரிசுரிமை சொத்து எப்படி போகுமே, நான் கொடுக்கவே தேவையில்லை, அது ஒட்டோவா போகும். வாரிசுரிமை ஒட்டோவா போகும், நான் கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் வாரிசுரிமை இல்லாத தனிநபருக்கு சொத்துல ஒரு பங்கை கொடுத்தால் அதுதான் வசியத், மரண சாசனம். அப்ப வசியத் என்பது வாரிசுரிமைக்கு கிடைக்காது. அதை தலைக்குள்ள ஆணித்தரமாக ஏற்றுவோம். வசியத் என்பது வாரிசு உரிமை கிடைக்காது, எந்த வாரிசு கிடைக்காது, குடுக்கல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அளவு கிடைக்கும். அப்ப வசியத் என்னன்னால் தனிநபர் ஒருவருக்கு, வாரிசு உரிமை இல்லாத தனிநபர் ஒருவருக்கு என்னுடைய சொத்தில் இருந்து ஒரு பங்கை வழங்கினால் அதுவே வசியத்தாகும். அப்ப பொது இடங்களுக்கு வழங்கினால் வக்ஃப் ஆகும். அதே நேரம் தனியொருவருக்கு வழங்கினால் வசியத்தாகும். ஆனால் அந்த தனியொருவர் நிச்சயமாக வாரிசுக்காரனாக இருக்கலாது, குடும்ப உறவாக இருக்கலாது, அவன் புறத்தியாக இருக்கும். மொழியில் சொன்னா புறத்தியாக இருக்கும். அப்ப வசியத் யாருக்கு போகும் என்றால் புறத்திக்கு தான் போகும். எவ்வளவு கொடுக்கல, ஏன்னா மொத்த சொத்தையும் கொடுக்கலுமா, அப்படி கொடுக்கலாது. இப்ப நான் யோசிக்கிறேன், ஏழு குடும்பத்துக்கு ஒரு சதமும் போகப்படா, என் நண்பனுக்கு தான் எல்லாம் போகணும். எனவே நான் வசியத் பண்றேன், என் ஒட்டுமொத்த சொத்துகளும் என் நண்பனுக்கே போகட்டும் என்று. அப்படி பண்ணேன் எவ்வளவு அதிக அளவு பண்ணேன் என்றால், அதாவது வசியத் ஒரு தனி மனிதனுக்கு உப்பரிம மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கணும் என்றால் 3இல் 1 பங்கு தான் கொடுக்கணும். எவ்வளவு? 3இல் 1 பங்கு தான் கொடுக்கணும். 3இல் 1 பங்கு தான் கொடுக்கணும். அப்ப வசியத்துக்குரிய அதி உச்ச எல்லை எவ்வளவு என்றால் 3இல் 1. இந்த 3 லட்சம் இருந்தா 1 லட்சம் தான் கொடுக்கலாம், அது இல்லாம கொடுக்கலாம். எனவே இந்த 3 சொற்களுக்குரிய விளக்கமும் எங்களோட மாணவர்கள் தெளிவான முறையில் விளங்கி வச்சிருக்கிறேன். வராசத் பாடம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வக்ஃப் என்பது பொது இடங்களுக்கு வழங்கப்படுவது, வசியத் என்பது வாரிசுரிமை இல்லாத குடும்ப வாரிசுரிமை இல்லாத தனி மனிதனுக்கு வழங்குவது. அது உப்பரிமை மேக்சிமம் என்றால் கொடுக்கலாம் 3இல் 1. 3இல் 1. ஷஹாத் சியான் கை தூக்கியா, என்ன கேள்வி? மைக் ஆன் பண்ணுவான், மைக் ஆன் பண்ணுங்க. சும்மா தூக்கிக்கால் போல. ஓகே. அப்ப MS முகமது, நீங்க லென்த் தூக்கணும். முகமது டவுட்டா கேளுங்க. மைக் ஆன் பண்ணு முகமது. வக்ஃப்ல என்ன சரி அளவிக்கிறா? இல்ல, வக்ஃப்ல அளவு இல்லை, வக்ஃபுக்கு அளவு இல்லை. ஆனால் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதற்காக வேண்டி மொத்தத்தையும் கொடுக்கலாம். நான் என் சொத்து முழுக்க பள்ளிக்கே கொடுக்க போறேன் என்று கொடுக்க இயலாது என்றால் நபியோட ஹதீஸ் இருக்குது, உங்களோட குடும்பத்தை நீங்க அடுத்தாக்கள்கிட்ட கையேந்திர அளவுல வைக்காதீங்க. நபியோட தெளிவான ஹதீஸ் இருக்குது, உங்களோட குடும்பத்தை நீங்க அடுத்தவன்ட்ட கையேந்திர லெவல்ல வைக்காதீங்க. எனவே வக்ஃபுக்கு அளவு இல்ல, அதற்காக வேண்டி அவ்வளோத்தையும் கொடுக்க இயலாது. வசியத்துக்கு அளவிக்குது 3இல் 1. இப்ப என்ன கேள்வி, சரிவில மட்டும் செல்லுங்கோ, சரிவில மட்டும் செல்லுங்க. வசியத் என்பது வாரிசுரிமைகளுக்கு வழங்கப்படும் பங்காகும். வசியத் என்பது வாரிசு உரிமைகளுக்கு
வழங்கப்படும் பங்காகும். சரியா பிழை? பாப்பம் விடவார பிழை. வெரி குட், வெரி குட். இதுகள் தான் கேள்விகளை, நீங்க இதுகள் தான் கேள்விகள். இதுகள் நுணுக்கமான அளவை நாங்க வச்சு விளக்கத்தை வச்சு கொண்டிருந்தா பயப்படவே தேவையில்லை. எது வந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு ஒரு இடத்துல 300 பாஸ்கெட் கேள்வி செஞ்ச காலையில 300 பாஸ்கெட் கேள்வி சரியா 3 ஹவர்ல செஞ்சோம். 4 பாஸ்கெட் செய்யற நேரம், அடுத்த 100, அதாவது 200 கேள்வி செய்யற நேரம், அடுத்த 100ஐயும் கசகசாக சொல்லி கொண்டு போறோம். அவ்வளவு திருப்தி. அப்ப நன்றாக விளைவிக்கோங்க. நாங்க இயன்ற வரை கேள்விகளுக்கு உருவாவான அதே நேரம் ஒவ்வொன்றுக்குமான தெளிவான விளக்கங்களோட நாங்க இருக்க வேண்டும். கிளியரா? இப்ப நாங்க வாங்க பாடத்துக்குள்ள போவோம். இப்ப வாங்க பாடத்துக்குள்ள போவோம். எங்களுடைய பாடம் என்னன்னா வராசத். அதுக்கு இல்முல் மீராஸ் என்று கூறலாம், மவாரிஸ் என்று கூறலாம், இல்முல் ஃபராயில் என்று கூறலாம். வேண்டிய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தலாம். வராசத்தில் என்னென்றால் முதலாவது சொத்துரிமையாளர், சொத்து உரிமையாளர், மரணித்த பின், மரணித்த பின் இது கட்டாயம். வராசத்தை விளங்கப்படுத்துற நேரம் கட்டாயம் எழுத வேண்டிய வார்த்தை சொத்தின் உரிமையாளர் மரணித்த பின். கட்டாயம் எழுதி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் மௌத்தாகணும். அப்பதான் வராசத் சட்டமாகும். மௌத்தாகாட்டி வராசத் சட்டமாக்கப்பட மாட்டாது. உரிமையாளர் மரணித்த பின் அவருடைய சொத்துக்களை யாருக்கு மத்தியில? வாரிசு உரிமையாளருக்கு மத்தியில், வாரிசு உரிமையாளருக்கு மத்தியில், வாரிசு உரிமையாளருக்கு மத்தியில், வாரிசு உரிமையாளருக்கு மத்தியில் பிரித்து வழங்கும் கலை. பிரித்து வழங்கும் கலை. இதுதான் வராசத். தலைக்குள்ள சும்மா ஆணி மாதிரி ஏற்றிக்கும். ஆணித்தன். உரிமையாளர் மௌத்தாக வேண்டும். அது முக்கியமான விஷயம். சொத்தின் உரிமையாளர் மௌத்தாக வேண்டும். மண்டே போட்டு மௌத்தாக. சொத்து வராசத்துக்குள்ள வரணும்னால் உரிமையாளர் மௌத்தாக முன்னால கொடுக்க இயலாது. முன்னால வராசத் சட்டத்துக்குள்ள வராது. மௌத்தாயின் பின்னர் அவருடைய சொத்துக்களை வாரிசு உரிமையாளருக்கு மத்தியில பிரித்து வழங்கும் கலை. அதாவது ஒருத்தர் மண்டையை போட்டா அவருடைய சொத்தை குடும்பத்தாக்களுக்கு பிரிச்சு கொடுக்கிற முறை. இதுதான் வராசு. ஒருத்தர் மண்டையை போட்டால் அவருடைய சொத்துக்களை குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில பிரித்து வழங்கும் முறை வராசு. இவ்வளவுதான் விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சிம்பிளான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப வாங்க அடுத்து. அடுத்த விஷயம் வராசத்துக்கான நிபந்தனைகள். வராசத்துக்கான நிபந்தனைகள் சரியா? வராசத்துக்கான நிபந்தனைகள் கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்களா? வராசத்துக்கான நிபந்தனைகள்.
ஓகே. முதலாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து உரிமையாளர். சொத்து உரிமையாளர் என்ன செஞ்சுக்கணும்? உரிமையாளர், சொத்து உரிமையாளர் சொல்லுங்களேன். முதலாவது சொத்து உரிமையாளர் என்ன செஞ்சுக்கணும்? வாயத்தோடு சொல்லும் பாப்போம். உரிமையாளர் மரணம். வெரி குட். மரணம் 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 மரணம். சொத்துரிமையாளர் மௌத்தாக இருக்க வேண்டும். உரிமையாளர் மௌத்தாக இருக்க வேண்டும். நல்ல விளையாம் பிள்ளைல சரியான நுணுக்கம் இருக்குது. உரிமையாளர் மௌத்தாக வேண்டும், அப்பதான் சட்டமாக்கப்படும். அதுக்கு முன்னால பிரிச்சு கொடுத்தா அது வராசத்தல்ல. ஒரு வாப்ப மௌத்தா முன்னால இங்க வாங்க பிள்ளைய, உங்களுக்கு இது எடுத்துக்கோங்க, நீங்க அதை எடுத்துக்கோங்க, நீங்க அதை எடுத்துக்கோங்க கொடுத்தால் அது வராசத்து, அது இதுக்குள்ள வராது. அவர் மௌத்தாகின பிறகு பிரிஞ்சு போறது வராசத்தான். தலைப்புல எடுக்கணும், நல்லா எடுத்துக்கணும். இரண்டாவது வாரிசுகள் உயிருடன் இருத்தல். வாரிசுகள் உயிருடன் இருத்தல். அதான் வாரிசு உயிருடன் இருத்தல். இப்ப வாப்பாய்க்காரு மகன் கல்யாணம் முடிச்சு மகனுக்கு ஒரு மனைவி. வாப்பாய்க்கிற மகன் கல்யாணம் முடிச்சு ஒரு மனைவி நிற்குது. அப்ப மருமகள மகள் அல்ல மருமகள். இப்ப பாப்பா மௌத்தாகினா சொத்து யாருக்கு வரும்? மகனுக்கு வரும். அது வாரெல்லாம் சொல்லித்தான். மகனுக்கு தான் உரிமைக்கு, மனைவிக்கு உரிமை இல்லை. யாருக்கு உரிமைக்கு? மகனுக்கு உரிமைக்கு. மௌத்தாகினா மகனுக்கு வரும். ஆனா பாப்ப மௌத்தாக முந்தி மகன் மௌத்தாகிட்டு, பாப்ப மௌத்தாக முந்தி மகன் மௌத்தாகி, பாப்ப மௌத்தாக முந்தி மகன் மௌத்தாகி முட்டிப்பட்டு மௌத்தாயிட்டார். பாப்ப மௌத்தாக முந்தி மகன் மௌத்தாயிட்ட முட்டிப்பட்டு மௌத்தாயி. இப்ப பாப மௌத்தாயிட்டார். பாபர் சொத்தை போயிட்டு மகண்ட மனைவி அதாவது மருமகள் போயிட்டு கேட்கலாம், எங்கட மாப்பிளோட பங்கு தாங்கும், எல்லாம் என்ன செய்யலாது? கேட்க இயலாது. மாப்பிள பங்கு தாங்க எல்லாம் கேட்க இயலாது. மாப்பிள பங்கு தாங்க சட்டம் என்னாண்டா, அந்த சொத்தை பெறக்கூடியவர் உயிரோடி இவர் மௌத்தார மாதிரியே சொத்தை பெறக்கூடியவர். இந்த வாரிசுகள் செல்ற யாரு? சொத்தை பெறக்கூடியவர் எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும். மனைவி மீது கேட்கலாம், ஏந்த மாப்பிளோட பங்க தாங்களே, ஏந்த மாப்பிளத்தானே அப்படி கேட்டது கிடைக்காது. ஏனென்றால் அந்த வாரிசு உரிமையோட உயிரோடு இருந்தால் தான் கிடைக்குமே ஒழிய மண்டைய போட்டிருந்தால் கிடைக்கும். எனவே இரண்டாவது நிபந்தனை வாரிசுகள் உயிருடன் இருக்கிறது. தலைக்குள்ள எடுங்க பிள்ளைகளா, தலைக்குள்ள ஏற்றுங்க. ஏற்று சின்ன விஷயங்கள் தான். இதுல குடும்பமா இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த பாடம் செய்த நேரங்கள்ல ஏடா இது ஒரு முக்கியமான பாடம். யூசுப் கை தூக்கிக்காரு. கேள்விக்கா யூசுப் ரைட் கேட்டு பார்ப்போம். சொல்லுங்க யூசுப். யா யூசுப் அஹமத் சொல்லுங்க. அந்த இது அந்த பாயிண்ட் திரும்ப வழங்கப்படுத்துங்க சார். அந்த மகன் மௌத்தான அந்த பாயிண்ட் வழங்கப்படுத்துங்க. மகன் மௌத்தான அந்த பாயிண்ட். ஓகே. முஹம்மது ரிஹாப் ஒண்ணுமில்லை. இது ஒண்ணுமில்லமா, சின்னோர் விஷயம். இது சின்னோர் விஷயம். என்னன்னா வாரிசுகள் உயிருடன் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. இப்ப பாருங்க, வாப்பாய்க்கிறாரு உயிரோடு, சரியா? பாப்பட மகன் இருக்கிறாரு உயிரோடு. இவர் கல்யாணம் முடிச்சு மனைவி மனைவி. அப்ப இது யாரு? பாப்பாக்கு மனைவி. இந்த மகண்ட மனைவி யாரு? பாப்பாக்கு, அதாவது மகண்ட பாப்பாக்கு மனைவி யாரு? மருமகளா? மருமகள், சரியா? ரத்த உறவும் இல்ல, பாப்பாட திருமண உறவும் இல்லை.
இப்ப வாப்ப மௌத்தாகினால் சொத்து பங்கு யாரு போகும்? மகனுக்கு போகும். மகன் தான் வாரிசு, மருமகள் வாரிசு அல்ல. நான் பாப்போம் விஷயம் பாப்போம். மகன் தான் வாரிசு, சொத்துல பங்கு யாரு போகும்? மகனுக்கு போகும். மகனுக்கு தான் போகும். மகனுக்கு தான் போகணும். மகன் இருந்தா மகனுக்கு போகும், மகன் இருந்தா மகனுக்கு போகும். இது ஓகே தானே? இது கிளியர் தானே? ஆனா வாப்ப மௌத்தாக முன்னால மகன் மௌத்தாயிட்டாரு போன வருஷம், அதாவது 2023 மகன் மௌத்தாயிட்டார். அப்ப இவ விதவை தானே, இவ விதவையா இப்ப தனியா வாழ்ந்து ஓடிங்க. மகன் மௌத்தாகிட்ட 2023 வாப்ப இன்னும் மௌத்தாகல, மகன் முட்டிப்பட்டு மௌத்தாகிட்டாரு. இப்ப 2024 வாப்ப மௌத்தாகிட்டார். வாப்பட பங்கு மகனுக்கு ஒரு பங்கு போகணும் தானே, மகனுக்கு ஒரு பங்கு போகணும். ஆனா இப்படி நடந்தால் மகனுக்கு போகாது. ஏன் போகாது என்றால் நிபந்தனை என்னன்னா, சொத்தை பெறக்கூடியவரு உயிரோடு இருக்க வேண்டும். அவரு மௌத்தாகிட்டால் அந்த பங்கு கிடைக்கும். மனைவிக்கு போயிட்டு கேட்கலாம், ஏண்ட மாப்பிளோட பங்க தாங்கன்னு சொல்லி மனைவிக்கு கேட்கலாம். ஏனென்றால் வாரிசுரிமை நிபந்தனை என்னன்னா, சொத்தை பெறக்கூடியவரு உயிருடன் இருக்க வேண்டும். அப்ப மனைவிக்கு போயிட்டு கேட்கலாது, எங்கட மாப்பிள்ள பங்க தாங்கன்னு கேட்கலாம். என்ன டவுட் வருது? பிள்ளைக்கு கடும் டவுட் ஆகி இன்னைக்கு. அஹ்சனுக்கு என்ன டவுட்? அஹ்சனுக்கு அஹ்சன் உங்களோட வாய்ஸ் கிளியர் போதா? அஹ்சன் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கணும். நல்ல இல்மா சார் மகனுக்கு ஒரு புள்ள இருந்தா. ஓகே, நான் அதான் நீ இன்னும் பார்த்துக்குள்ள போகல புள்ளல. இப்ப நான் சொல்ல வாரிசு தானே. உதாரணம் புள்ளி ஒன்று, மகானுக்கு ஒரு புள்ளி ஒண்டி, ஒரு புள்ளி ஒண்டி, ஒரு புள்ளை ஒண்டி, ஒரு புள்ளி. அப்பதான் ஏ பிள்ளையும் வாரிசுல வார நான் விளம்பரப்படுத்துறேன். குழந்தைகள் வார பிள்ளையும் வாரிசுல வார அப்புறம் இருக்கு. இப்ப குழந்தைகள் வார இப்ப நோமல் கணக்குள்ள போடுவோம். சொத்தை பெறக்கூடியவரே உயிருடன் இருக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி வாருன்னா விளங்கப்படுத்துறேன், அவசரப்படவான் நான் விளம்பரம். இப்பயும் நான் வச்சுக்கோங்க, வாரிசு சொத்தை பெறக்கூடியவரு உயிருடன் இருக்க வேண்டும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இன்னும் இது ஒரு கடல். நாங்க நடுமையால 6 மாசம் படிக்கிற பாடம், 6 மாதம் உங்களுக்கு ஒரு நாள்ல முடிக்கணும், ஒரு நாள்ல முடிக்கணும். எனவே நான் இயன்ற வரை உன் தலைக்குள்ள ஏத்தப்பா நீங்க இதுகளை எழுதி கொண்டு போகும். அடுத்து மூணாவது விஷயம், மூணாவது தடை காரணங்கள் அமையக்கூடாது. சொத்தை பெறுவதற்கான சொத்தை பெறுவதற்கான தடை காரணங்கள் அமையக்கூடாது. தடை காரணங்கள், சொத்தை பெறுவதற்கான தடை காரணங்கள் அமையக்கூடாது. என்ன தடை காரணங்கள்? மூணாவது பொதுவான பாயிண்ட் வந்து சொத்தை பெறுவதற்கான தடை காரணங்கள் அமையக்கூடாது. அது தடையில ஒன்னாவது என்னென்றால் கொலை, ஒன்னாவது என்னென்றால் கொலை. இப்ப மகன்காரன் வாப்பட சொத்து எடுப்பதற்காக வேண்டி வாப்பாவை கொலை செஞ்சிட்டான். வாப்பட சொத்து எடுக்கிறதுக்காக வேண்டி வாப்பாவை கொலை செஞ்சிட்டான். அப்படி கொலை செஞ்சால் மகன் உயிரோடு இருந்தாலும் பங்கு கிடைக்காது. ஏண்டா கொலை என்பது தடை காரணம். சொத்து கிடைப்பதற்கான தடையாக அமைவது கொலை. அவசரமாக வாப்பட சொத்தெடுக்க வாப்பாவை கொலை செஞ்சிட்டான். அப்படி கொலை செஞ்சால் ஒரு நாளுமே சொத்து கிடைக்காது. அப்ப தடைக்காரம் அமையக்கூடாது. முதலாவது தடைக்காரம் என்னன்னா கொலை. கொலை செய்யலாம். அவசரப்பட்டு என்னடா இந்த கிழவன் மண்டே போடுறான் இல்லைன்னு சொல்லி நஞ்சு கொஞ்சம் வச்சு கொடுத்தாச்சு. மண்டே போட்டாலும் இவருக்கு ஒன்றுமே கிடைக்காது என்றால் இவர் செய்தது கொலை. எனவே கிடைக்காது. இரண்டாவது மதம் மாறுதல். மதம் மாறுதல். இரண்டாவது மதம் மாறுதல். மதம் மாறுதல். வாப்பா முஸ்லிம் ஆயிக்கிற, வாப்பா ஆயிக்காரு, வாப்பா முஸ்லிம், மகான் முஸ்லிம் ஆயிருந்த
ஆனா மகன் மதம் மாறிவிட்டான். மகன் உயிரோடு இருக்கிற, ஆனா மதம் மாறிவிட்டான், ஏனைய மதத்தை வைத்திருக்கிறான். அப்ப வாப்பா மௌத்தாடினாலும் மகன் உயிரோடு இருந்தாலும் பங்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா மதம் மாறுதல் ஒரு தடை காரணம், அந்த காரணம் நீக்கப்படாது. அப்ப மகன் மதம் மாறிட்டால் கிடைக்காது. அதே மாதிரி மகன் முஸ்லீமா இருக்கிற, பாப்பா மதம் மாறிட்டு, பாப்பா மதம் மாறின பிறகு மௌத்தாயின, பாப்பா மதம் மாறின பிறகு மௌத்தாயின. அப்படி நடந்தாலும் முஸ்லிமான மகனுக்கு பாப்பட பங்கு கிடைக்காது. இங்கால மாறினாலும் கிடைக்காது, அங்கால மாறினாலும் கிடைக்காது, உரிமையாளர் மாறினாலும் கிடைக்காது, சொத்தை பெறக்கூடியவர் மாறினாலும் கிடைக்காது. எனவே மதம் மாறுதல் ஒரு தடைக்காது. அடுத்ததாக அடிமை. அடிமை என்பது இப்பொழுது இல்ல, ஆனா சொத்தை பெறக்கூடிய மகன் யாருக்கோ அடிமையாக இருந்தால், இப்ப இல்ல, தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, சும்மா தலைக்குள்ள வச்சுவோம். யாருக்கோ அடிமையாக இருந்தால் அந்த வாப்பட சொத்து கிடைக்காது. அடிமைண்டா மகன் யுத்தம் செய்ய போயிட்டு யாருக்கையோ சிறைச்சாலையில மாட்டிக்கொண்டு, உதாரணமாக யுத்தம் செஞ்சு மகனை நான் பிடிச்சு கீழே வச்சு கொண்டிருந்தா மகன் ஏன் அடிமை. அப்ப வாப்பா சுதந்திரவாதி, மகன் அடிமை என்றால் வாப்பட சொத்து மகனுக்கு போகாது. இது அந்த அளவு யோசிக்க தேவையில்ல. அடிமையா இருந்தாலும் கிடைக்காது, பெரிய தேவையில்ல, அடிமையா இருந்தாலும் கிடைக்காது. இவ்வளவுதான் வராசத்துக்கான நிபந்தனைகள். சொத்துரிமையாளர் மௌத்தா இருக்க வேண்டும், வாரிசுகள் உயிரோடு இருக்க வேண்டும், தடை காரணங்கள் இருக்கப்படாது. அதாவது கொலை என்ப தடை காரணம், அதிக்கப்படாது. மதம் மாறுதல் தடை காரணம், அதிக்கப்படாது. அடிமை என்பது தடை காரணம், அதுவும் இருக்கப்படாது. ஓகே, அப்ப இது கிளியரா பிள்ளை? இது கிளியரா? அவசரம் ஒன்று இல்ல, பசுந்த படிக்கலாம். இது கிளியரா? மாஷா அல்லாஹ். ஓ, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எழுதணும். நான் செல்லவங்களா என்ன பிள்ளை, இது எழுதுற கஷ்டமா உங்களுக்கு? உரிமையாளர் மௌத்தாகணும், இதெல்லாம் எழுதுற ஒரு கஷ்டமா? இல்லை, சின்ன விஷயங்கள். நீங்கள் ஏலவல் செய்தாக்கள் ஆர்வமா படிங்க. நாங்க உங்களை சொல்லிக்கிறோம், நாங்க வாக்கு வந்திக்கிறோமே 95 மேல கொண்டு வந்து பாட வேண்டிய எங்க டாகத்தே இல்லை, பேசுறதாதான் டாகத்தே இல்லை. எடுக்கா சிம்பிள், ஏனோமா எடுத்துடலாம். எடுத்து போட்டு 0.8 0.9 1.0 வெட்டுப்புள்ளி தேவையில்லை. எடுத்தா இன்ஷா அல்லாஹ் 1.5 1.6 1.9 இங்க இப்படிதான் போகும். நாங்க வழிகாட்டுவோம். சனா பிள்ளைகள் ஆர்வமாக எழுதிக்குவோம். ஓகே சார். அடுத்த ஒருவர் மரணித்தால், ரிஸ்னாக டவுட் வந்து என்னமா ரிஸ்னா டவுட்? என்ன டவுட்? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். இந்த சொத்துரிமையாளர் அந்த வாரிசு பெறவர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றதுல அந்த கற்பத்துல இருக்கிற சிசுவுக்கும் வாரிசு பங்கு ஒதுக்க முடியுதான்? எஸ் இருக்குது, சொல்லுங்க. இல்ல, நான் அப்படின்னா என்னத்தை மீன் பண்ண வரேன்? அதாவது அதான் இந்த கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்க கேள்வி எங்க கேட்கணும் என்றால், நான் அவளை விளங்கப்படுத்துவேன். வாரிசுமே வகைகள், அசபாக்கள், அஸ்ஹாபுல் ஃபுரூல், துல்லால் சார்ந்து விளங்கப்படுத்துவேன். அந்த நேரத்துல நீங்க இந்த கேள்வி கேள்வி இப்ப கேட்டீங்கன்னா ஒரு குழப்பம் வரும். அசபாக்கள், அஸ்ஹாபுல் ஃபுரூல், துல்லால் இந்த இடத்துல நான் விளங்கப்படுத்தல, வயிற்றுல இருக்கின்ற கருவுக்கு பங்குண்டா இல்லையா என்பதை எப்படி பாக்குறேன்னு விளம்பரம். இப்ப சென்றோம் என்றால் உங்களுக்கு தலை இருக்கினா குழப்பமாய். அதனால இப்ப கேட்காதீங்க, நான் விளம்பரத்தேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன், உங்களோட தான் விளங்கப்படுத்தும். இந்த வாரிசுரிமைய உங்களுக்கு உங்களோட குடும்பத்து சொத்துக்களை பிரிக்க வச்சுட்டு மிஞ்சிகிற ஏதாவது இருந்தா அதை நாடுக்கிற லெவலுக்கு வெப்பன் விஷயம்
சரியா? ஒருவர் மரணித்தால் செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவர் மரணித்தால் செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது ஜனாதா செலவு. முதலாவதாக ஜனாதாவுக்கான செலவு. அது இப்ப ஊர்கள் இல்ல, இப்ப ஒவ்வொரு ஊர்களையும் ஜனாதா சங்கங்கள் இருக்குது. அவங்களே கஃன் புடவை கொண்டு வருவாங்க, அவங்களே குடியை தோண்டுவாங்க, அவங்களே பலகை எடுப்பாங்க, எல்லாமே அவங்க செய்வாங்க. எங்களோட ஊர்கள் எல்லாம் இதையும் செஞ்சு போட்டு 7 நாளைக்கு அந்த மையத்தூட்டுக்கு சாப்பாடையும் கொடுப்பாங்க. அப்ப இப்ப அப்படி எல்லாம் இல்ல. ஆனாலும் யாருமே செய்யாட்டி அவருடைய சொத்துல இருந்து ஜனாதாவுக்கான செலவுகளை எடுக்க வேண்டும். செலவுகள். இரண்டாவது, அவர் யாருக்காவது கடன் பட்டிருந்தால் கடன்களை வழங்க வேண்டும். கட்டாயம நபியோட ஹதீஸ் வாப்பா பள்ளியில அறிவிப்பாங்க. ஜனாதாவை அடக்க முன்னால பள்ளி அறிவிப்பாங்க, இந்த மனிதர் யாருக்காவது கடன்டா உறவினர்கள்ட்ட போயிட்டு சொல்லி அந்த கடனை வாங்கிக்கோங்க என்றால் அந்த அளவு கடன் என்பது பாரதூரமானது. அதான் நபியாங்க சொன்னாங்க, இயன்ற வரை கடனில் இருந்து விலகிவார். மௌத்தாயின பிறகும் அறிவித்தல்ல கொடுப்பாங்க, இந்த மனிதர் யாருக்காவது கடன் என்றால் அவங்க கேட்டு வாங்குங்க, கடனை கொடுக்கும். மூணாவதாக அவர் யாருக்காவது வசியத் செய்திருந்தார், யாருக்காவது வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை கொடுக்கும். மூணாவதாக அவர் யாருக்காவது வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை கொடுக்கும். நாலாவதாகத்தான் வராசத்து வருவாரு. உடனே மௌத்தாயுத்தோட ஏழ பங்கத்தா என்று சண்டை பிடிக்கிறார். முன்னால மூணு விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஜனாதாவுக்கான செலவு, இரண்டாவது கடன் வழங்கப்பட வேண்டும், மூன்றாவது வசியத் வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் கொடுத்து போட்டுதான் வராசத்துக்குள்ள போக வேண்டிய எடுத்தோம் கௌத்தோம் என்று போகப்படாது. இந்த ஓடரை நாம வச்சுக்கோம். இந்த ஓடரை ஜனாதா செலவு, இரண்டாவது கடன், மூன்றாவது வசியம். இந்த ஓடரை நாம வச்சுக்கோம். அதுவும் கிளியர் தான். இப்ப அதுவும் முடிச்சு அந்த தலைப்புல வர எல்லாத்தையும் முடிச்சுட்டு போற முடியல. இந்த வாரிசுகள் எப்படி வாரிசுகள் உறவு முறை எப்படி, இந்த வாரிசுகள் எப்படி உருவாகுது, நாங்க வாரிசு செல்றது எப்படி, எங்கால வாரிசு. இப்ப நான் மௌத்தாயினா ஏன வாரிசு எப்படி உருவாகுதுன்னா, முதலாவது இரத்த உறவு. வாரிசுகள் உருவாகும் முறை முதலாவது இரத்த உறவு. இரத்த உறவால் உருவாகும். அதாவது ஏன இரத்த உறவு எல்லாம் என்ன வாரிசு. உதாரணமா எந்த பிள்ளை ஏட வாரிசு. நல்ல விளைங்கோ எப்படி வாரிசு போகுது. ஏட புள்ள வாரிசு, ஏண்ட மனைவி வாரல, மனைவி ரத்தம் இல்லை, மனைவியை கொஞ்சம் அங்கால வைக்கும். ஏண்ட பிள்ளை வாரிசு. என்ன வாப்பா நான் மௌத்தாயின வாப்பா உயிரோடு இருந்தால் வாப்பாவும் வாரிசு. என் உம்மா நான் மௌத்தான உம்மாவும் உயிரோடு இருந்தால் உம்மாவும் வாரிசு. ரத்தம் எல்லாம் வந்துருவாங்க. அப்ப டக்குன்னு எடுக்கலாம். ஒருத்தர் மௌத்தாயினா அவரோட ரத்தம் எல்லாம் வாரிசு. என் தம்பி வாரிசு, தம்பியும் வருவார். தம்பிக்கும் சொத்துல பங்குகள் போற டைம் அதெல்லாம் பண்றாங்க. ஏழு தம்பி, ஏழு தாத்தா, ஏழு தங்கச்சி, ஏழு தம்பி, ஏழு நானா. அப்ப என் ரத்தோட வரக்கூடிய எல்லாருமே வாரிசு. அப்ப டக்குனு கணக்கில் எடுத்துடலாம். வாரிசுகளுக்குள்ள மட்டும் இல்லை, அப்ப ரத்தோட வார எல்லாம். அப்ப என்னோட வாப்பட நானும் வாரு, என்னோட வாப்பட தம்பியும் வாரு, என்னோட வாப்பட தாத்தாவும் வாரு, என்னோட வாப்பட தங்கச்சியும் வாரு, வாப்பட பிள்ளையும் எல்லாம் வந்துடும். அப்ப ரத்த உறவால வாரிசு இல்லை, வாரிசுகளுக்கு கேட்டா ரத்த உறவால வருவாங்க. அடுத்ததாக திருமண உறவு. திருமண உறவுலையும் என்னது வாரிசு உருவாவார்கள். அதுல முக்கியமானது மனைவி. மனைவிக்கும் ஒரு பங்கு போகும். ஆனா ரத்த உறவால போறது அல்ல. அது எந்த உறவால போறால் திருமண உறவாடத்தான் அந்த பங்கு. ரத்த உறவாட போறது வேறு, திருமண உறவாட போறது வேறு. ரெண்டுமே வித்தியாசம். அதுவே ஞாபகம். சரியா? இன்றைக்கு இந்த நேரத்துக்கு இவ்வளவு போதும். இதை தெளிவாக எடுத்துக்கோங்க. நாளைக்கு நான் இந்த பாடம் முடித்தாரன். ஏன்னா அடுத்த இதோட போனா ஒரு குழப்பம் வந்துடும். அதை நான் தனியா அழகா பிரிச்சு ஆரம்பிச்சாலாம். கட்டாயம் வரப்பாருங்க.
சொத்துக்களை பிரிக்கிறது. குடும்பங்களோடு இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல, இது உங்களோட ஏலவலுக்கு தேவை மாதிரி உங்களோட வீட்டுக்கும் தேவையான பாடம். நாளைக்கு இந்த பாடத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடிச்சு தரோம். லிங்க் நைட்டு போடும். எத்தனை மணி கிளாஸ் இருக்கு? இது வரைக்கும் படிச்ச வேலையா பிள்ளைகள்? இது வரைக்கும் படிச்ச வேலையா? எஸ். ஓகே. டவுட் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.